கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பெயர் சகுந்தலா. என்னுடைய தங்கை மகள் பேர் ஷாரன் பிரீத்தி. அவள் யூகேக்கு படிக்க போகும் பொழுது எப்படியாவது கொண்டு போய் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் அட்டன் பண்ணிவிட்டு மகளை எப்படியாவது அனுப்பணும்னு சொல்லி எனக்கு ஒரே வாஞ்சேன். அட்டன் பண்ணதும் மகளுக்கு போய் யூஎஸில் போய் நல்லபடியாக எம்எஸ் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். காலையில் பிரதர் மங்களவாத்தில் சொன்னார், சங்கீதம் 132:8 கர்த்தர் தமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் தமது தாவர ஸ்தலத்திற்குள் வருகிறான்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாருன்னு பிரதர் ஸ்டீபன் பிரதர் சொன்னாங்க. அதே ஈவினிங் ஃபோன் பண்ணும்போது எங்கள் பாப்பா சொன்னால் அதில் முதல் மார்க்கு நான் தான் அந்த யூனிவர்சிட்டியில்னு சொல்லிட்டு இல்லை யூகேயில் முடித்ததும் அவள் பாப்பா எங்கள் பொண்ணு நல்லா முடிச்சிருச்சு. முடித்த பிறகு வேலைக்காக எங்கள் பொண்ணு அவங்க சொன்னாங்க, நீ ஸ்டூடெண்ட் விசாவில் இருந்தீங்கன்னா அதிகமாக கட்ட வேண்டியது இருக்குது ஹாஸ்டலுக்கு, நீ வேலை கிடைச்சதும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. நான் டிசம்பரில் பிரதர்கிட்ட ரொம்ப கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். பிரதர் சொன்னார், அவளுக்கு புதிய வாசல் திறந்தாச்சுன்னு சொன்னார். எங்கள் பொண்ணுக்கு ஜான்வரி 21 ஒரு நல்ல பேங்க்கில் கர்த்தர் வேலை கொடுத்தார். 2019 என்னோடய மகனை நாங்கள் கனடாவுக்கு படிக்கிறதுக்காக அனுப்பியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டோம். அப்போ பிரதர் ப்ரேயரில் சொன்னாங்க, நீ அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்வாய், நீ என்ன கஷ்டம் வந்தாலும் தேவன் உன் கூட இருந்து உனக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாருன்னு. இந்த 5.5 இயர்ஸில் அவனை 2 பேர் அவனை ஏமாற்றிருக்காங்க. ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து அவன் ஏமாந்துட்டான். ஒரு கம்பெனியில் அவனுக்கு பிஆர் கொடுக்குறேன்னு சொல்லி வேலை வாங்கி கடைசி நிமிஷத்தில் பிஆர் கொடுக்கல. நான் எப்போவுமே பிரதர்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்வேன். ஸோ இப்போ அவனுக்கு ஆண்டவரோட கிருபையால் அவன் பிஆர் கார்டு அவன் கையில் கிடச்சிருச்சு. அதுக்கு நான் கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்பொழுது நாம் இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். எடுத்து வாசிங்க எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாமா? ஆகையால் சிறுமைப்பட்டவளே மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே நீ கேள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் செய்தியின் தலைப்பு சிறுமைப்பட்டவளே நீ பிரகாசிப்பாய். இந்த வசனத்தின் தொடக்கம் இப்படியாய் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவளே மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பொதுவாக யார் வெறிச்சு நடப்பா தெரியுமா? வெறிச்சு பேசுவா அப்படின்னாச்சுன்னா நிதானம் இல்லாமல் நிதானம் தவறி நடக்கிறது தான் வெறிச்சு நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. யார் பொதுவாக நிதானம் இல்லாமல் இருப்பாங்கன்னா, நல்ல மதுபானத்தை குடித்து ஃபுல் போதையில் இருக்கிறவன் தான் என்ன பேசுகிறேன்னு அவனுக்கு தெரியாது, என்ன செய்கிறேன்னு தெரியாது. அவனுடைய நிலை தடுமாற்றத்தின் நிமித்தம் அவனுடைய செய்கையே கொஞ்சம் வித்தியாசமாகிடும். சிலர் பேசியாச்சுன்னா சிலர் சொல்லுவாங்க, சிலர் போதை போட்டால் ஓவராக அன்பாக பேசுவானா, சிலர் போதை போட்டால் ஒரே திட்டிகிட்டு இருப்பானா, சிலர் போதை போட்டான் அடித்தடியில் போய் முடியுமா அப்படின்னா அவன் நிதானத்தை விட்டு விலகுகிறான். இந்த வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவளே மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா மதுபானத்தை குடிக்காம தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி புத்தி பேதளித்தவளை போல, இல்லைன்னா மதுபானம் குடித்து தான் செய்கிறது என்னவென்று தெரியாமல் செய்கிறது போல நடக்கிறவளே என்று அர்த்தம். மதுபானம் நீ குடிக்கல, ஆனால் உன்னுடைய செய்கைகள் உன்னுடைய பேச்சுகளை பார்க்கும் பொழுது மதுபானம் குடித்து வெறித்தவர்களை போல இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய இருதயத்திலே பட்ட காயங்கள்,
அவருடைய வாழ்க்கையிலே பட்ட வேதனைகள், அநேகருடைய ஈட்டி மாதிரி குத்துகிற வார்த்தைகள், இவைகள் ஒரு மனுஷனை நிலை தடுமாற பண்ணி அவனுடைய இயல்பு நிலையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தில் அதனால் தான் சொல்ல, மதுபானம் குடிக்காமலே வெறி கொண்டவள் போல செய்கிறது என்னவென்னே தெரியாமல் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது நான் சொல்லுகிறதை கேள். சொல்றாரு, கர்த்தராகிய உன் ஆண்டவரும் உனக்காக வழக்காட போகிறவருமாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை இனி நீ குடிப்பதில்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து நடுக்கடல்ல தத்தளிக்கிற மாதிரி நான் தத்தளிச்சிட்டு இருக்கிறேன், அவமானத்தில் நான் தத்தளிக்கிறேன், கடன்ல தத்தளிக்கிறேன், செய்வது என்னவென்று தெரியாமல் நான் தத்தளிக்கிறேன், இந்த கோர்ஸை முடிக்க முடியாமல், இந்த படிப்பை முடிக்காமல் நான் தத்தளிச்சிட்டு இருக்கிறேன், இந்த படிப்பை என்னால் முடிக்க முடியாது என்றெல்லாம் சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரோடு உங்களை இணைத்து கொள்ளும்படி கர்த்தர் சொல்கிறார். நீ தனிமையாய் நின்று ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உன்னால் அதை சக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவரோடு உன்னை இணைத்து கொள்ளும் பொழுது பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் உனக்கு கிடைக்கும். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய பலன் உனக்கு கிடைக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. எனவே இன்றைக்கு நீ உன்னை தனிமைப்படுத்தி நிறுத்திட்டு நீ படுகிற கஷ்டங்களுக்கு அவசியமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரோடு இணைந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கினார், அவன் நாளுக்கு நாள் பலத்தான். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலிடமிருந்து எடுக்கப்பட்டார், அவன் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டான். அப்படின்னா நம்முடைய பலனும் பலவீனமும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. அவர் நம்ம கூட வாசம் செய்ய ஆசைப்படுகிறவர், நம்ம கூட வாழ பிரியப்படுகிறவர். மனுஷர்கள் மத்தியில் குடியிருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே மோசே அழைத்து கொண்டு வரும் பொழுது ஆங்காங்கே சில இடங்களிலே சில காலங்கள் தங்கி இருந்து அதன் பிறகு ஆண்டவர் சொன்னதுக்கு பிறகு அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவார்கள். ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும் பொழுது அவங்கவுங்க குடும்பத்துக்குன்னு ஒரு சின்ன கூடாரம், டெம்பரரி டென்ட் அப்படின்வாங்க. அந்த வனாந்தரமான இடத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு டெம்பரரி டென்ட், அதுக்கு பெயர் வேதத்தில் கூடாரம் போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கூடாரம் போட்டு அவங்கவுங்க ஃபேமிலியோட போய் அந்த கூடாரத்தில் செட்டில் ஆகிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும் பொழுது ஆண்டவர் இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லும் பொழுது மேகஸ்தம்பம் முன்ன வளர்ந்து நின்ன உடனே ஆண்டவர் இங்கேருந்து கிளம்ப சொல்கிறாருன்னு சொல்லி அங்கிருந்து அந்த கூடாரத்தை பெயர்த்து இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல கொண்டு போய் வைப்பார்கள். இப்படித்தான் 40 வருஷங்கள் அவர்கள் வனாந்தரத்திலே நடந்தார்கள். ஒவ்வொரு முறையும் அவரவர்கள் தங்கள் குடும்பத்திற்கென்று ஒரு கூடாரம் போட்டு முடிஞ்ச உடனடியாக ஆண்டவர் ஆசையாய் மோசையை அழைப்பார். மோசை கொஞ்சம் முன்னால் வா, அவன் என்ன சொல்ல போகிறாரோன்னு போய் நிற்பான். அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார், எனக்கும் என் பிள்ளைகள் மத்தியிலே ஒரு கூடாரம் போடு அப்படின்னு சொல்லுவார். மோசை யோசிச்சிருப்பான், பொற்றள வீதியில் உலாவுகிற ஆண்டவர், 7 குத்து விளக்குகள் மத்தியிலே மகிமையாய் உலா வருகிற ஆண்டவருக்கு இந்த வனாந்தரமான இந்த வேணா வெயிலில் இவருக்கு எதுக்கு கூடாரன்னு அவன் யோசித்திருப்பான். ஆனால் அவனால் கேட்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லா கூடாரங்களுக்கு நடுமத்தியில் ஒரு கூடாரம் போடுவான். அந்த கூடாரத்திற்கு பெயர்தான் ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்பட்டது. அந்த ஆசரிப்பு கூடாரங்கள் தான் இன்றைக்கு ஜனங்கள் வாழ்கிற பகுதிகளிலே ஆங்காங்கே ஆலயங்களாக நிறுவப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர்கள் குடியிருக்கிற இடத்துல ஆண்டவர் குடியிருக்கும்படிக்கு ஆலயங்கள் கட்டப்படுகிறது, ஜெபகோபுரங்கள் கட்டப்படுகிறது. இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் முதல்ல ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது. இப்போ அந்த இடத்த டெவலப் பண்ணி ரியல் எஸ்டேட்காரங்க ரெசிடென்ஷியல் பிளாட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல அங்கே வந்து ஒரு ஊழியக்காரர் ஒரு பிளாட்டை வாங்கி முதல்ல அவர் தான் உள்ளே வருவார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் வரும்.
ஒரு இடத்துல ஒரு தேவாலயம் வருகிறதுன்னா உடனே நீங்கள் சொல்லலாம், இந்த இடத்துல நிறைய வீடுகள் வரப்போகிறது. ஏன்னா ஆண்டவர் இந்த ஜனங்கள் இருக்கிற மத்தியில் ஆண்டவர் குடியிருந்து இந்த ஜனங்களோடு வாழ ஆசைப்படுகிறவர். அப்படின்னா அவர் உங்களிடத்திலிருந்து உங்களை பிரித்து கொள்ள விரும்புகிறவர் அல்ல, உங்களோடு வாசம் செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் விரும்புகிறபடியினால் நம் வீட்டிலே வாசம் செய்வாராம். நான் என்றென்றைக்கும் தங்குகிற இடம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அநேக குடும்பங்களில் ஆண்டவர் ஆசையாக வந்து தங்குவார். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் மனவேதனையோடு நம்ம வீட்டை விட்டு போயிடுறாங்க. நல்ல கவனிங்க, நம்ம வீட்டுக்கு 2 விருந்தாளி வர்றாங்க. நம்ம அவங்கள எப்படி நடத்துகிறோமோ அதை பொறுத்து தான் அவங்க எத்தனை நாள் இங்கே இருப்பாங்க, எத்தனை மணி நேரம் இருப்பாங்கன்றதை சொல்ல முடியும். நீங்கள் வந்து ஒரு நாள் முதல் நாள் போடும் மட்டன் பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த பிரியாணி, ஊர்வனை, பரப்பனை, மிதப்பனை, நடப்பனை எல்லாம் போட்டு அடி சாத்துவோம். அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் அந்த டிகிரி இறங்கும். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுவோம், சரி இன்றைக்கி ஒரு சிக்கன் பிரியாணி மட்டும் போடுவேன்னுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, சரி இன்றைக்கி உங்களுக்கு நான்வெஜ் வேண்டாம், சும்மா ஒரு சாம்பார் ரசம் வைப்போம். அடுத்த நாள் நீங்கள் 2-3 நாளாக நல்லா சாப்பிட்டீங்க, வயிறு உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கும், அதனால் இன்றைக்கி தயிர் சாதம் போடுறேன். அவங்களுக்கு வயிறு நல்லா தான் இருக்கும், ஆனால் தயிர் சாதம் போடுவாங்க. அப்போ அந்த அன்பு இறங்க இறங்க உட்கார்ந்துருக்கவன் யோசிப்பான், ஆஹா நீ வெளியே போடான்னு சொல்லாமல் சொல்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் நீங்கள் வெளியே வர்றதுக்குள்ளால் பெட்டி படுக்கையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இல்லை நான் கிளம்புறேன்னுவாங்க. அப்போது ஒரு மனுஷன் தான் ஒரு 10 நாளோ 20 நாளோ அத்தை வீட்டில் மாமா வீட்டில் போய் தங்கலான்னு வரும் பொழுது உன்னுடைய செய்கைகள் அவங்கள ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்றுதுன்னா, உன் வீட்டில் நிரந்தரமாக தங்கணுன்னு வந்து ஆசைப்படுற ஆண்டவர் நீ செய்கிற சில காரியங்கள் அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துச்சுன்னா அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறாரு. அப்பொழுதுதான் ஒரு பொல்லாத ஆவி அந்த வீடுகளுக்குள்ளே வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சவுலிடமிருந்து பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்ட பொழுது ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்து உட்கார்ந்தது. இந்த இருதயமாகிய சிங்காசனத்தில் ஏதாவது ஒரு ஆவி உட்காரணும். ஒன்றில் பரிசுத்த ஆவியானவர், இல்லைன்னா அசுத்த ஆவி. அசுத்த ஆவி இருந்தால் அவன் வாழ்க்கை அசுத்தத்திலேயே போகும். பரிசுத்த ஆவியானவர் அவன் இருதயத்தில் இருந்தால் அவன் வாழ்க்கை பரிசுத்தமாக நடக்கும். அவனவனுடைய செய்கைகளை வைத்து அவனுடைய கனியை அறிந்து கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இவனுக்குள்ளால இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரா இல்லை அசுத்த ஆவியான்னு சொல்லி அறிந்து கொள்ள முடியும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீங்கள் இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தப்படுகிற அளவுக்கு காரணம் என்ன? ஏன் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் உனக்கு பாதிப்பை கொண்டு வந்தது? ஏன் உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் உன்னை எளிதிலே அழித்து போடுகிறார்கள்னா, ஆண்டவர் உன் பட்சத்தில் இல்லை. இன்னைக்கு அந்த ஆண்டவரை உன் கூட தக்க வச்சுக்கிறதுல உன்னுடைய முயற்சி இருக்கணும். தக்க வச்சுக்கிறதுல தான் உன்னுடைய வெற்றி இருக்கிறது. ஆண்டவர் இருந்தாருன்னா ஒரு பயலும் உங்ககிட்ட வர முடியாது. ஆண்டவர் இருந்தாருன்னா உனக்கு விரோதமாக அட்டே டைமில் 1000 பேர் மந்திரவாதம் பண்ணட்டு நீ சவால் விடலாம். 1000 பேர் பண்ணுங்கடா, நல்லா பண்ணுங்க. அதை உன் கையில் எடுத்தாலும் உனக்கே தெரியாமல் சாப்பிட்டாலும் அதை மிதித்தாலும் அவைகள் ஒன்று உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஏன்னு தெரியுமா? இவற்றின் வல்லமையை காட்டிலும் உனக்குள் இருக்கிற ஆண்டவருடைய வல்லமை பெரிது. ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உனக்கு விரோதமாக உலகமே எதிர்த்து வந்தாலும் சரி, கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பாரே, ஆனால் உனக்கு நிகராய் நிற்பவன் யார்? Who will be against you அப்படின்னு சொல்லிட்டு ரோமரின் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தா உனக்கு நிகராக ஒரு பயல நிற்க முடியாது. இன்னைக்கு அந்த காரியத்தை கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்திலிருந்து போகும்போது நீங்கள் ஆண்டவரை சுமந்தவங்களாக போகணும். நீங்கள் எங்கே போனாலும் ஆண்டவர் உங்கள் கூட இருந்தாருன்னா நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி தருவான்.
ஒருவேளை கடந்த நாட்களில் ஆண்டவர் உங்கள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய வேதனைகள் வந்து எல்லாரும் உன்னை சீனு பேசக்கூடிய விதத்தில் நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு சிறுமைப்படுத்தப்பட்டதன் நிமித்தம் நீ டிப்ரெஷனில் போயிருக்கலாம், வேதனையில் போயிருக்கலாம், மன அழுத்தத்தில் போயிருக்கலாம், மன வேதனைக்குள்ளே போயிருக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய துளிர்விடும் காலத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வர்றார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய சிறுமையை மாற்றி உங்களோடு கூட இருந்து சொல்றாரு, குடிச்சு வெறிச்சவள மாதிரி நிதானம் இல்லாமல் செய்கிற காரியங்களின் நிமித்தம் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தத்தளிக்க பண்ணின அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு எடுத்து போட்டு உன் மீது இருக்கிற தேவ கோபாக்கினை, அப்படின்னா ஆண்டவர் இல்லாததுனால தான் தேவ கோபாக்கினை எப்போ வரும்? ஆண்டவர் வெளியே போய் ஆண்டவரை வெளியேற்றினத நிமித்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்ப. சில நேரங்கள் அந்த தேவ கோபாக்கினை வரும் பொழுது ஆண்டவரும் அவற்றை அனுமதிப்பார். ஏன்னா பட்டாதான் இவனுக்கு புத்தி வரும், பட்டாதான் இவளுக்கு புத்தி வரேன்னு சில நேரங்களில் சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்திருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் உக்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை இனி நீ குடிப்பதில்லை. அப்படின்னா நானே உன் மேலே கோவிச்சுக்கிட்டு அனுப்பின சில வெட்டுக்கிளிகள், பச்சை புழுக்கள், முசுக்கட்டை பூச்சிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உனக்கு தருவேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னிடத்தில் அனுப்பினதான முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள். அப்படின்னா நான் வாங்கிட்ட இல்லாத நேரத்தில் உனக்கு அனுமதிக்கப்பட்ட இழப்புகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மறுபடியும் கொடுக்கும்படி இன்னைக்கு ஆண்டவர் அனுப்பின முசுக்கட்டை பூச்சிகளையும் பச்சை புழுக்களையும் வெட்டுகிற கிளிகளையும் ஆண்டவரனை வாபஸ் வாங்குறேன்னு சொல்றார். ஏன்னா இன்னைக்கு அவர் உண்மையில் வைத்திருந்த கோபத்தின் வண்டல்களை இனி நீ குடிக்காதபடிக்கு ஆண்டவரிடத்தில் சமாதானம் பண்ண வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்றைக்கு வரைக்கும் என்ன சூழ்நிலையில் ஆண்டவர் கோச்சு போனாலும் சரி, ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிற ஆண்டவர். நல்ல கவனிங்க. இப்போ நிறைய பேர் எங்கே போனாலும் கூகுள் மேப்பு போட்டு தான் போவாங்க. ஒரு காலத்தில் நமக்கு போகிற இடத்துல எல்லாம் 4 பேர் நிற்பாங்க, அவங்கள்ட்ட வழி கேட்டுடலாம். நீங்கள் அமெரிக்காவுக்கு எல்லாம் போனீங்கன்னா ரோட்டில் ஒரு பையில பார்க்க முடியாது. ஒருத்தனே ரோட்டில் நடந்து போவான், எங்கே போனேன்னு சொல்லி கேட்கலான்னா நிற்க முடியாது. எல்லாம் அவங்கவுங்க பாட்டு கூலாக வண்டி ஓட்டிட்டு 100 கிலோமீட்டர் ட்ராக்கில் ஒரு குரூப்பு போகும், 80 கிலோமீட்டர் குரூப்பில் போகும், 40 கிலோமீட்டர் குரூப்பில் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஒருத்தரே ரோட்டில் நிறுத்தி பார்க்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் கூகுள் தான் ரூட்டு. இன்றைக்கி அங்கே தான் அப்படி இருந்ததுன்னா இங்கேயே கூகுள் வந்துச்சு. அப்போ பாருங்கள், இந்த கூகுள் மேப் என்ன பண்ணேன்னா, நீங்கள் ஒரு அட்ரஸை போட்டு அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் ரூட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உடனே உங்கள்கிட்ட கோச்சம் டொங் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்கும். அப்படின்னா மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுறது மாதிரி இருக்கும். ஒரு சத்தம் கேட்குமா? டொங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்படின்னா தலையில் ஒரு கொட்டுறதுக்கு அடையாளம். டேய் கொஞ்சம் உஷாராயிரு, ரூட்டை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேலே உனக்கு ரூட் சொல்ல மாட்டேன்னு சொல்லுமா, அது ரூட் காட்டும். இன்னொரு ரூட்டை உங்களுக்கு திருப்பி காட்டும். கொஞ்சம் கூட போயிட்டு திருப்பி இன்னொரு ரூட் காட்டும். அந்த ரூட்டே நீ மிஸ் பண்ணாலும் திருப்பி இன்னொரு ரூட் பண்ணோம். அப்போ மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு கூகுளே ரூட் பண்ணி அவன் கடைசியாக போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் திருப்பி வாய்ப்பு கொடுக்குதுன்னா, நீங்களும் தானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஒரு புதிய வாய்ப்பை கொடுக்கிறார். அவர் உங்ககிட்ட இருந்து கோபத்தோடு போனது உண்மைதான், ஆனால் இன்னைக்கு மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களோட இணைந்து கொள்ளுகிறேன்னு சொல்கிறாரு. அவரை கூட்டிட்டு போனீங்கன்னா இனி அந்த உக்கிரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் உங்ககிட்ட வந்த உடனே என்ன செய்கிறாருன்னா, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுகிறார். எந்த பாத்திரம், எந்த கடன், எந்த பிரச்சனை, எந்த காரியம் உன்னை ரொம்ப தத்தளிக்க பண்ணி உன்னை நிதானம் இழக்க வச்சு தேவையில்லாத வார்த்தைகளை புலம்ப வச்சு பேச வச்சதோ, அந்த காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு தொடுகிறார். அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் இன்னைக்கு உன்னை விட்டு எடுத்து போடுகிறேன்னு சொல்றார். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த பாத்திரத்தை எடுத்து யாருக்கு கொடுப்பார் அப்படின்னு தான் அடுத்த வசனம். அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உன்னை
உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படிக்கு உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். யார் உன்னை சிரமப்படுத்தினாங்களோ, யார் உன்னை ரொம்ப மனவேதனைக்கு நேராக நடத்தினாங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட இருந்த அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து யாருக்கு திருப்பி போட போற தெரியுமா? யார் மேல போட போறேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களை. அப்படின்னா என்ன தெரியுமா? நீ குனிடா, உன் முதுகு மேல நான் நடக்கணும். அப்படி உன்னை அடிமைப்படுத்தி உன் முதுகு மேல நடந்து உன்னை அழிச்சு அவன் வாழணும்னு நினைச்சான் தெரியுமா? அவன் கையில இந்த பாத்திரம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை விதைக்கிறியோ அதை தான் அறுவடை செய்யணும். நீ வினையை விதைச்சியன்னா வினையை தான் அறுவடை செய்யணும். தினையை விதைச்சா தினையை அறுவடை செய்யலாம். அப்ப பாருங்க, உனக்கு விரோதமாய் சில காரியங்களை, வேதனைகளை சிலர் அனுப்பி உன்னை வேதனைப்படுத்துறாங்க தெரியுமா? உன்னை ஒரு மனுஷனா கூட நினைக்காம, என்ன அழகா பைபிள்ல எழுதியிருக்கு பாருங்க, உன்னை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தி உன்னை குனின்னு சொல்லி உன் முதுகை தரையாய் மாற்றினவர்கள். அப்படின்னா உன்னை குனிய வச்சு உன் பின்னால உன் முதுகு மேல நடந்து உன்னை அழிச்சு உன்னை மண்ணோடு மண்ணா சமாதி பண்ணணும்னு நினைச்சவன் கையில இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு உன்னை ரிலீஸ் பண்றேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா! யாரெல்லாம் உன் முதுகு மேல யாரு மிதிச்சு போனாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இதுக்கு மேல வேதனை. அதை அனுபவிச்ச உனக்கு இனி விடுதலை. வேதம் சொல்லுகிறது, உன்னை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவத்தை அனுபவிக்கிற உனக்கோ இளைப்பாறுதலையும் கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க திருச்சபை எழுதும்போது சொல்லுகிறார். சிறுமைப்படுத்தப்பட்டு அதன் நிமித்தம் என்ன நடக்குது, என்ன செய்து, என்ன பேசுறேன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்சவனை போல, பைத்தியம் பிடிச்சவளை போல நீ நடக்கிற ஒன்றை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து தெளிந்த புத்தியை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார். இன்னிலிருந்து நல்ல தெளிந்த வார்த்தைகளை நீங்க பேசுவீங்க. குழம்பி குழம்பி பேசின வார்த்தைகள் இனி இருக்காது. தெளிந்த புத்தியின் ஆவியானவர் உனக்கு இருந்து இனி தெளிவான பாதையில் நடத்துவார். கலங்கின நீரோடையிலே கடந்து போன நீ இனி தெளிந்த நீரோடையிலே நடந்து போய் உன் வாழ்க்கையை சீரமைக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா! தொல்லை, கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும்பொழுது, துன்பங்கள், துக்கங்கள் அடுக்கடுக்காய் எங்கள் மேலே ஏவி விடப்படும் பொழுது, எங்களுக்கு ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறட, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசையும் வரும், ஜெயமும் வரும், சுகமும் வரும், ஆரோக்கியமும் வரும் என்று என் பிள்ளைகள் பாடினார்களே. இந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்குள்ளே பலிப்பதாக. ஆண்டவரே, மது குடியாமல் வெறி கண்டவர்களைப் போல சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில வந்திருக்கிற என் பிள்ளைகள் தன் நிலைமையின் நிமித்தம் இயல்பு நிலையிலிருந்து விலகி அவருடைய வார்த்தைகள் தடுமாறிக்கொண்டிருக்கிற, செயல்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிறது, யோசனைகள் தடுமாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில வந்திருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கிப்பார். அந்நாள் அதே நிலைமையில உங்க சன்னிதானத்தில் வந்து என் இருதயத்தை கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஊத்திட்டேன்னு சொன்னாலே, அடுத்தவ வீட்டுக்கு போய் சாப்பிட்டாலே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் நிம்மதியா சாப்பிட்டேன், இன்னைக்கு தான் ஒரு டீ குடிச்சேன், இன்னைக்கு தான் நிம்மதியா தூங்குறேன்னு சொல்லத்தக்கதாக என் பிள்ளைகளுடைய தத்தளிப்பின் பாத்திரங்களை இவர்களை விட்டு எடுத்து போட்டு சமாதானத்தின் பாத்திரத்தை இவர்கள் மேலே இறங்கப்படும். கடன் பாத்திரத்தை இவர்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை என் பிள்ளைகள் மேலே இறங்கப்படும். உம்முடைய உக்கிரத்தின் வண்டல்களை என் பிள்ளைகள் குடிக்க கூடாது. என் பிள்ளைகளிடத்திலே இன்றைக்கு நீ சமாதானமாய் வந்துவிட்டு உம்முடைய கோபாக்கினையை விட்டு நீ திரும்பி இவர்களுக்கு தயை செய்ய வந்திருக்கிறீர். இவர்களுக்கு தயை செய்கிற காலமும் குறித்த நேரமும் வந்திருக்கிறபடினால்
ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அமெரிக்க தேசத்து மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி முடிய அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜார்ஜியா, அட்லாண்டா, இலினாய், சிகாகோ, கொலராடோ, டென்வர், கலிபோர்னியா, நியூயார்க், நியூஜெர்சி, டெக்சஸ், ஹூஸ்டன், டாலஸ் ஆகிய பட்டணங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் தேவனின் அன்பு ஊழியங்கள் 98414 4699. தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025ஆம் ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 47999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.